ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப்போட மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பேருக்கு ஒரு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு தமிழோட என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் இருக்குது, அங்கே அதே டிக்கெட்டை காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பரம்பிக்குளத்தில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போதே வந்து அந்த டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோம், இதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேராக போயிட்டு நம்ம டாப் ஸ்லிப்பில் வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பரம்பிக்குளம் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 2வது செக் போஸ்ட். ஸோ இது வந்து டாப் ஸ்லிப் மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து டாப் ஸ்லிப்போட, அதாவது நீங்கள் டாப் ஸ்லிப்புள்ளே இருக்கிற வியூ பாயிண்ட்டு, ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் கேன்டீன், இது எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட் நம்பரு, வண்டி நம்பர், இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து இந்த செக் போஸ்ட் இங்கே வந்து என்ட்ரி போட்டுட்டு அதை வந்து நம்ம அங்கே காட்டணும். ஸோ இதை காட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து கூட வந்து ஒரு கைடு ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐலாண்ட் வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறாங்க. ஸோ போகிற வழியில் நம்மளுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து உள்ளே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த சமைக்கிறதுக்கு பொருள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைடு நம்மளுக்கு சொல்லுவாங்களாம். ஐலாண்ட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடையாது. மற்ற கிட்டே இருக்கிற சில ரெசார்ட்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இங்கேயே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ட்ரி போட்டாச்சு, அடுத்து வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ரீசெண்டாக காலையிலும் கூட ஒரு 11:30க்கு லெப்பர்டு வந்துருக்காங்க. லெப்பர்டா? இல்லையா, காலையில் சஃபாரி போனாங்க. டே விசிட்டிங் சஃபாரி இருக்குது இங்கே, அதாவது 2 hours. பரம்பிக்குளம் போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வேறு லெவல். ட்ரைபல் வில்லேஜ் பக்கத்தில் அவ்வளோ அருமையான ஒரு இடம். நாங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வேறு ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஒரு தீவிலையோ இல்லை வேறு ஒரு உலகத்துலேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஐலாண்டு காட்டேஜ்க்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து என் காரை வந்து கொண்டு போயிட்டு நான் அந்த ஒரு காட்டேஜ் ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கே நிறுத்திட்டு வண்டி என்ட்ரி போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நிற்கும் போதே நான் பிக்சரில் பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அதிகமான சர்ப்ரைசிங்கோடு எனக்கு இருந்தது. இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பேம்பு ரோவிங் போட் இருக்குது. ஸோ இந்த பேம்பு ரோவிங் போட்டில் எங்கள் லக்கேஜெலாம் ஏற்றிட்டோம். எங்களை வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு 2 போட் ரோவர்ஸ் வராங்க, அப்புறம் ஒரு கைடு வராங்க. ஸோ இந்த வியூ அமேசிங். இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு வியூ காட்டுறேன், நாளைக்கு மார்னிங்கும் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பரம்பிக்குளம் வரவங்க கொஞ்சம் ப்ரைவேட்டாக ரொம்ப வந்து எக்ஸைட்டடான ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஐலாண்ட் காட்டேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்மளோட போட் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து 3 பேர் வந்து இந்த போட்டை ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நான் ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே ரொம்ப போக மாட்டேன், இது ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ரொம்பவே அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ போட் மூவ் ஆகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐலாண்டு காட்டேஜ்க்கு போகிறோம். போயிட்டு அங்கே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட ஐலாண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் கைஸ். இதுதான் வந்து நாங்கள் இருக்கிற ஐலாண்ட். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து எங்களுக்கு இப்போது கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
7,000 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டு வந்து நம்ம தான் வாங்கிட்டு வரணும். அதாவது ஃபுட்டோட அந்த கிராசரிஸ் எல்லாம் நம்ம தான் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த இடத்த நான் சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட காட்டேஜ்க்கு போகிறோம். ஸோ காட்டேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஒரு கேம்ப் ஃபயருக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கேம்ப் ஃபயர் போடலாம் போல் இருக்குது. ஆனால் இங்கே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல. இதை நான் வந்து அடுத்து உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வுட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே ஏறி போக போகிறோம். இதுதான் நம்மளோட காட்டேஜ்க்கு போகிற வழி. ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா இன்னும் கூட வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது காட்டேஜ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்துட்டு பார்க்குற வியூ. நீங்கள் பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் ஏறி போகிறேன். இங்கே வந்து ஒரு 4 சேர் கொடுத்துருக்காங்க, ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோலாரில் இருக்கிறனால கரண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. நான் ரூம் திறந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். வாவ், சூப்பர் கைஸ், அமேசிங்காக இருக்குது. உண்மையாலே வந்து ரொம்பவே ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ரூம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுக்கலாம், ஒரு குழந்தைங்க படுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பிவிசியில் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டு 3 பெட்டு 3 பில்லோ அண்ட் 3 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 2 எக்ஸ்ட்ரா பில்லோ அண்ட் எக்ஸ்ட்ரா 2 பிளாங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேங்கர்ஸ். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரெஸ்ட் ரூம் லைட் போட்டு பார்ப்போம். வாவ், நீட் அண்ட் க்ளீன். ரெஸ்ட் ரூமு பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்குது. பட் இங்கே என்ன ஒன்றுனா ஐ திங்க் ஹீட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க, நைட் அண்ட் க்ளீன் பக்கெட் ப்ளஸ் ஹேங்கர் அண்ட் க்ளீனிங் மெட்டீரியல். ஷவர் சரியாக இல்லை, பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோ இருக்கா? தங்காளி எனக்கு தெரியல, இல்லை நான் நேரம் காமிருக்கேன், அது இப்போ போடுவேன். ஸோ இது வந்து இப்போ நம்மளோட நைட்டு வந்து இந்த ஃபிஷ் வந்து இதில் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ரையாக குழம்பான்னு தெரியல. ஸோ இந்த டேம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது எனக்கு பிடிக்கவே பயமாக இருக்குது, நான் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். இருங்க, அவங்ககிட்ட வச்சா போதும், வச்சிடலாமா? உயிரோட தான் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த மீனை வந்து இவங்க வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நைட்டு வந்து இங்கே வந்து தனியாக இவங்க வந்து லைக் மற்ற காட்டேஜஸ் மாதிரி இவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கிராசரிஸ், இந்த மளிகை சாமான் எல்லாமே நம்ம தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இங்கே இருக்கவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எண்ணெய், அப்புறம் அரிசி, அப்புறம் ரச பவுடர், அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் முட்டை மசாலா, ரைஸு, கிட்டத்தட்ட எல்லாமே வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம்.
சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இவங்க சமைக்கிறது வந்து கேஸில் கிடையாது, அடுப்பில் தான். அண்ட் இந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க, நான் உங்களுக்கு அந்த கிச்சன் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கிச்சன். ரொம்பவே சூப்பராக ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் அடுப்பில் வந்து நம்மளுக்கு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், நான் அந்த ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இதுதான் ஃபிஷ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா, அந்த முழு ஃபிஷ் அது வந்து செம்மையாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிடிச்சி கொஞ்ச நேரம் ஆன ஃபிஷ் வந்து ஒயிட்டாக இருக்கும். பட் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே காட்டுறேன். இது வந்து ஒரு பிங்க்காக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. கட்லா ஃபிஷ் ஏரியிலே பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முட்டை வச்சுருக்கோம். அந்த அடுத்து வேறு முட்டை மசாலா எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அடுத்து சப்பாத்தி சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு டார்க்கான ஐலாண்ட். நாங்கள் வரும்போது டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் இங்கே தெரியாது. நாளைக்கு காலையில் இந்த ஐலாண்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குது, சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இல்லை, நம்ம நைட்டு ஃபுட்டை பார்க்குறோம், நாளைக்கு காலையில் ஐலாண்டை சுற்றி பார்க்குறோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 இருக்கும். இப்போ தான் எந்திரிச்சோம். நைட்டு செம்ம தூக்கம், நல்ல சூப்பரான சாப்பாடு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காலைல எந்திரிச்சு ஜஸ்ட் வந்த உடனே இந்த மார்னிங் வியூ காட்டணும்னு நினச்சேன். எந்திரிச்ச உடனே அதனால் பேசுகிறேன். அதனால் லைட்டாக தூக்கத்தோட ஃபீல் இருக்குது. பட் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த இடத்துல எர்லி மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நான் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும், பாருங்கள். கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து வேறு லெவலில் இருந்தது. ஒரு சன்னோட 3 ரிஃப்ளெக்ஷன் தெரியுது இந்த இடத்துல. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இன்னும் போட்டில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், நான் போட்டில் போயிட்டு இந்த இடத்துலேருந்து காட்டுறேன். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இப்போது ஒரு காட்டேஜ்னால் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. இந்த இடத்துல 4 பேர் மட்டும்தான் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த நேச்சரை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 லேயர் சன்னை நான் எங்கேயுமே பார்க்கல. பட் இதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். ரொம்பவே ஒரு அமேசிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறவங்க வந்து சின்ன வந்து ஒரு துடுப்பு படகு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க இன்னும் வந்து வலை போட்டிருக்காங்க. ஸோ இதாவது நேற்று சாயங்காலம் நாங்கள் வரும்போது இவங்களாம் வலை போட்டுட்டாங்க. இப்போ அந்த வலையிலேருந்து மீன் எடுத்துகிட்ருக்காங்க. லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சோலார்.
இதுலேருந்து தான் சார்ஜ் கொடுத்தாங்க. நைட் ஆனால் கொஞ்சம் சார்ஜ் இல்லை, சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப அமைதியாக அந்த இயற்கையில் இருக்கிற அந்த குருவியோட சத்தம், குரங்கோட சத்தம், அந்த மீன் துள்ளுற சத்தம், சின்ன சின்ன பறவைங்க, இதெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மார்னிங் வியூ. இதுதான் வந்து அந்த குக் பண்ணுறவங்க அவங்க ஸ்டே பண்ணுறது அந்த காட்டேஜ். இது சின்னதாக ரூம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா சமையலறை மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து சமையலறை. அது வந்து அவங்க சின்ன பொருளெல்லாம் வச்சு அவங்க தங்கிக்கிறாங்க. அப்புறம் இதுதான் ஃபுல் அந்த ஐலாண்ட் ஃபாரஸ்ட். இது ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கரை. இந்த கரையில் வந்து தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ரொம்ப அடர்ந்த ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது இந்த இடம் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐலாண்டுக்குள்ளே ஒரு கார்னரில் வந்து அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் எல்லோரும். அப்படியே ஓரமாக நடந்து போய் அங்கே வந்து அவங்க என்ன மாதிரி ஃபிஷ்ஷு பண்ணியிருக்காங்க, ஃபிஷ்ஷு எப்படி பிடிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற பரிசல், மூங்கில்லே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து இங்கே ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த போட்டில் வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், போட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்கு கிரேவி இல்லை தக்காளி தொக்கு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த போட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த கரையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ப்ரைவசியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐலாண்ட் வரலாம். பரம்பிக்குளத்தில் நிறைய விதமான காட்டேஜஸ் இருக்குது. பட் அதில் தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐலாண்டை சொல்லுவேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இந்த பேம்போ ஐலாண்ட். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுட்டு ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இவங்க ட்ரைபல் ஸ்டைலில் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட அதாவது மளிகை சாமான், அதாவது கிராசரிஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இல்லை இங்கேயே வந்து பரம்பிக்குளம் டவுனில் இருக்குது, வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்து இவங்ககிட்ட சமைச்சிக்கலாம். ரொம்பவே அருமையாக சமைச்சு தராங்க. வேறு லெவல் ஃபுட்டு இவங்க மேக் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட பழக்கங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு புது இடத்துல இருக்கிறோம், புது மக்கள் கூட இருக்கிறோம், அந்த மாதிரி எந்த ஃபீலுமே கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க. மார்னிங் டீ போட்டு கொடுத்தாங்க, சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நீங்கள் மந்த்லி இல்லை ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமைதியான ஒரு ஃபீல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பரம்பிக்குளம் பேம்போ ஐலாண்ட் வரலாம். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ட்ராவலாக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.